ரொம்ப வருத்தமான ஒன்று. ஏற்கனவே திருப்பதியில் தான் அப்படி அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை உயிர் இழந்தாங்க. அதனால் வனத்துறை இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என்னை கேட்டால் ஒரு கவிதை நான் படித்தேன். மனிதர்களை பார்ப்பதற்கு அவர்களும் நமது குணம் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் அவர்கள் நமது உறவினர்கள் என்று காட்டுக்குள் இருக்கிறவர்களும் நம்மை பார்க்க வருகிறார்களோ என்று ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நாம் இன்னுமே ஒரு மனிதாபிமானத்தோடு அவர்களையும் மிருகங்களையும் அதே மாதிரி அணுகணும். அதே நேரத்தில் அவர்களால் நமக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை, அது அவங்க செஞ்சால் தப்பே கிடையாது. தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாலே முரசொலியில் ஒரு கட்டுரை. ஏன்னா பிரதமர் வெள்ள இடங்களுக்கு வரலன்னு, முதலமைச்சரே சரியாக போலையேப்பா. நான் தூத்துக்குடியில் சொன்னேன், 1 மணி நேரம் தான் முதலமைச்சர் அங்கே இருந்திருக்கிறார். குஜராத்தை அவங்க எக்ஸாம்பிள் காமிக்கிறார். குஜராத் முதலமைச்சர் அங்கேயே இருந்தார். ஆக இன்னைக்கு பல விளம்பர விழாக்களில் அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ என்பதுதான் நமது கவலை. நேற்று கூட கலைஞர் 100 விழா நடந்திருக்கு. கலைஞர் மேலே எல்லாருக்கும் நல்ல மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்கிறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 11 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை வந்திருக்கிறது, மழை வெள்ள எச்சரிக்கை வந்திருக்கு. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் கூட இறங்கும்போது மழை வந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த முன்னேற்பாடை செய்யாமல் எல்லாவற்றையும் நடக்க விட்டுட்டு இருக்கு மத்திய அரசு. நாம் பழி அங்கே போட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம் இருக்குது. இதை அவங்க மாற்றணும். எதை எடுத்தாலும் மத்திய அரசு. ஆக இன்னொன்று ஒன்றிய அரசுன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் 20 வருஷம் மத்தியில் இருந்தீங்கல்ல, அப்போ ஒன்றிய அரசில் இருந்தீங்களா மத்திய அரசில் இருந்தீங்களா? அப்போ ஏன் ஒன்றிய அரசு நீங்கள் சொல்லலை? அப்போ நாம் இருக்கும்போது எதையுமே நம்ம நிலைப்படுத்துவது கிடையாது, செயல்படுத்துவது கிடையாது. இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், ஏன் நீங்கள் பண்ணல? ஆக இதே மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் மத்திய அரசின் மீது பழி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பது எனது கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.